வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். டக்குன்னு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூண்டு பல் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த சட்னி கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கலாம் போகிறது கிடையாது, வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். தொக்குன்னு கூட சொல்லலாங்க, தொக்கு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா ஒரு 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். அதில் உள்ள சாரெலாம் இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா குழைய வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கலாம் கூடாது. வெங்காயம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது. அந்த பச்சையாகவே இருந்தால் தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கெலாம் இந்த சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.